சபை முன்பாக வந்து இன்னார் நேர் என்ற விளக்கம் சொல்லு சாமி. சொல்லு சாமி. காலம் முடிக்க சொல்லு சாமி. ஒரு காலத்தில் பிரம்மதேவனின் சபையிலே நம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை என்று சொல்லக்கூடிய நாட்டியமார்கள் நடினம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி நடிமாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஊர்வசியின் மேலாடைய பக்கத்தது விலகியது. அதை கண்ட பிரம்மதேவன் ஊர்வசியினர் மோகம் கொண்டார். என் ஆசையை தீர்க்கும்படிதான் என்று கேட்டார். அதற்கு ஊர்வசியாகப்பட்டது மறுப்பு தெரிவித்தது. பிரம்மதேவனோ ஊர்வசியை விடுவதாக இல்லை.
அதை அறிந்து சத்தியோகத்தை விட்டு ஓட்டோட்டமாக ஓடியது. ஊடகத்துக்கு ஓடியது. ஆமா. அப்படி ஓடிய உடனே பிரம்மதேவனும் பின்தொடர்ந்து ஓடினார். இதை அறிந்த ஊரசியாகப்பட்டது பிரம்மதேவன் நம்மை விடமாட்டார் போல் என்று தெரிகிறது. நாம் என்ன செய்வது என்று எண்ணி அங்கே இருக்கக்கூடிய கலைகளுக்கும் மன்னான் வீட்டில் உள்ள கழுதைகளோடு கழுதையாக பெண் கழுதையாக மாறி மறைந்து கொண்டது. இதை ஞான திஷ்டியால் அறிந்து கொண்ட பிரம்மதேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவரும் ஒரு ஆண் கழுதையாக உருமாறி உடனே புணர்ச்சி செய்தார். புணர்ச்சி செய்த உடனே ரிஷிபிண்டம் ராம தங்காமல் படித்து நான் அப்பொழுதே பிறந்து பிரம்மதேவனுக்கு ஊர் வச்சு பிறந்த நாரத மகாமுனிவர் என்று நகர அதெல்லாம் முடியல. எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணன்றீங்களே, அது மகிமை என்ன? அதுல உனக்கு என்ன லாபம்? இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இருந்தது. எனக்கும் ஒரு நாள் வந்தது. எப்படி? அதாவது ஒரு காலத்தில் நான் தயாரிலே குளித்திருந்தேன். அப்படி குளித்து விட்டு என் தந்தையிடம் சென்று, தந்தையே நான் கயாள நதியில குளித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே என் தந்தையாகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன பண்ணாரு? இன்னும் நீ 3 நாளில் சாவ கடவுள் என்று சாபம் கொடுத்தார். இன்னும் 3 நாளில் நீ சாவ போறான்னு சாபம் கொடுத்தாரு. ஆமாம். அதாவது தந்தையே நான் என்ன செய்தேன்? கயானத்தில் தானே குளித்தேன், அதற்கு ஏன் இப்படி சாபம் கொடுக்கிற என்று கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா தெரிவித்தார்? கயானதிலே குளிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தாயும் தகப்பனும் இருக்கக்கூடாது. ஆனால் நீ செய்ததும் பாவம். அதனால்தான் நான் உனக்கு இந்த சாபம் அளித்தேன் என்று சொன்னார். உடனே நான் என்ன செய்தேன் தெரியுமா? கைலாயம் நோக்கி சென்று என் தாத்தா மகன் தெரிவித்தேன். அவர் என்ன தெரியுமா தெரிவித்தார்? நீ செய்தது மாக்கோடி பாவம், அதனால் நீ 2 நாளில் சாவ கடவுள் என்று தெரிவித்தார். நான் உடனே தாத்தா நான் அறியாமல் தானே குளித்தேன், இதற்கு ஏன் இப்படி சாபம்? 3 நாள் சொல்ற, நீ 2 நாள் சொல்ற. ஆமா. என் தந்தையாகப்பட்டவர் 3 நாள் என்று சொன்னார், நீ 2 நாள் என்று சொல்கிறாயே அப்படி என்று கேட்டேன். அவர் அதற்கு எதுவுமே சொல்லவில்லை. அதனால் நான் வைகுந்தம் நாடி சென்று என் தாத்தாவாகிய பரந்தாமனிடம் விவரித்தேன். அவர் என்ன தெரியுமா தெரிவித்தார்? நீ ஒரே நாளில் சாவ கடவுள் என்று சாபம். ஒரு நாளே சேர்த்து விட அல்லது தாத்தா நான் அறியாமல் செய்த தவறுக்கு இப்படி அனைவரும் என்ன சதிக்கிறீர்களே, இது நியாயமா என்று தானே கேட்டேன். அதற்கு நீ செய்தது தவறு, அதனால்தான் இவ்வாறு உனக்கு தண்டனை அளிக்கப்பட்டது என்று கூறினார். இதுக்கு உபாயம் இல்லையா என்று நான் கேட்க என் தாத்தாவாகிய பரந்தாமன் அல்லது நாரதா அனுதினமும் அனுக்ஷணமும் நாராயண மந்திரத்தினை ஜெபித்தால் நமன் என்று சொல்லக்கூடிய யமனாகப்பட்டவன் உன் அருகில் வரமாட்டான். அப்படி இருக்க உன் மரணமாகப்பட்டது தள்ளி போகும் என்று தெரிவித்தார். அதிலிருந்து அனுதினமும் அனுக்ஷணமும் நாராயண அவர் மேல பக்தி. உயிர் பயம் சொல்லனா போய்டும். இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். எங்க கிளம்புறீங்க? இப்பொழுது நாம் கைலாயம் நோக்கி செல்ல வேண்டும். அனைவருக்கும் நாம் ஒரு கலகம் செய்ய வேண்டும். கலகம் செய்யாவிட்டால் தலையாகப்பட்டது சுக்குநூறாக வெடித்து விடும். ஆனால் நம் ஞான திருஷ்டியால் பார்க்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய. கலமம் கிடைச்சிருது. ஆமா. என்ன தெரியுமா? அன்று ஒரு நாள் பாதாளீஸ்வரனும் ஜபம் செய்து பாகாவரத்தினை ஆமா தூத்து பட்டயத்துல மாதிரி விட்டானுங்க. அப்படி விட்டிருக்கக்கூடிய பரமக்கடவுளை நோக்கி அரிதாகிய ஜபம் புரிந்து பாகாவரத்தினை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் தேவர்களை எல்லாம் இம்சைப்படுத்தி சிறைப்படுத்தி அவர்களிடமுள்ள கொடுமலாட்டி செய்கிறாங்க, பறித்து விட்டார்கள். அதனால் தாத்தாவைக்கு சென்று தெரிவிக்க வேண்டும். வரம் கொடுத்த தாத்தாட்ட போய் இந்த சமாச்சாரத்தை சொல்ல இப்படி வரம் கொடுத்து விட்டியே, இப்படி நடந்து விட்டது, நீதான் உபாயம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். புறப்படு. நம்ம எங்க செல்ல வேண்டும்? கைலாயம் போ. வெள்ளியங்கிரி தன்னை நாடியே சாமி
சரி உன் பேர நாரத வந்துக்கிறான் சாமி. ஐயா மேல் மறைச்சீங்க. நீ என்ன கொண்டு வந்துக்கிறான கலவரம் அவர் பேர் என்னது? கூப்பிடாரு. அது தாத்தா அல்லது பேரா? ஓட்டாத்தா 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 ஓட்டாத்தா. அல்லது பேரா? ஆலமுண்ட ஈசனே ஐவனின் ஆலமுண்ட ஈசனே ஐவனின் ஆலமுண்ட அல்லது பேரா? திவ்ய பச்சனாமரை கமலங்களுக்கு கமலங்களுக்கு இந்த பேரனாகிய நாரதமுனி அநேக கோடி வந்தனம் தாத்தா. மங்களம் உள்ளவன் ஏந்திரிப்பார். அப்படியே தாத்தா. அடிபடிந்தா நாரதா. அல்லது நாரதா? தாத்தா என்னுடைய பாதத்தை பணிந்திருப்பார். அகிலத்தில் என்றென்றுக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பார். அப்படியே தாத்தா. ஆனால் இந்த தினத்தில் என்னை நாடி வந்த காரணம் என்ன தெரிவிப்பார். அது தாத்தா அல்லது நாரதா? அல்லது பேரா? நான் நான் அனுதினமும் உலகத்துக்கு வருவது ஒரு வழக்கம். வணக்கம். அப்படி வருகையில் வருகையில் ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன். செய்தி எடுத்து ஆமா. வந்திருக்கிறேன். என்ன செய்தி? வா பாரு பாரு வா. அல்லது நாரதா? தாத்தா கலகம் மூலியம் தாமரை ஆனால் எனக்கு விவரமாக சொல்வாய். அல்லது தாத்தா அல்லது நாரதா? கண்டங்கருந்த ஈசரே அல்லது நாரதா? நான் எடுத்து வந்த செய்தியை உரைக்கின்றேன். அதாவது புகழ்படுத்த ஆதாபி சூரன் இருக்கிறான் அல்லவா? ஆமாம். அண்ணவனின் தம்பி அனலாபி ஆமா. என்ன செய்தான் தெரியுமா? ஆட்டு. ஏய் வாங்கி சொல்ல. அல்லது நாரதா? ஆதாரங்கள் கொண்டதே அல்லது வர வாங்கி என்ன பண்றான்? என்ன நடந்தது? என்ன நடந்தது என்றால் அதாவது நான் மரத்தை கொடுத்து விட்டேன். என்ன என்ன ஆச்சு? என்ன நடந்தது என்று கேட்கின்றீர்கள். உண்மைதான். அல்லது தாத்தா அல்லது நாரதா? நீ யார் கேட்டாலும் மரம் கொடுத்து விடுகிறாய். உண்மைதான். ஆனால் அதன் பின்பு வரும் விளைவு என்னவென்று அறியப்படுவதில்லை. தெரியவில்லை. நான் கேட்ட மாதிரியே வரத்தை கொடுத்து அப்படி வரம் சாக வரம் கொடுத்ததினால் அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? தேவர்கள் எல்லாம் சிறைபிடித்து சிறைப்பிடித்து இல்ல
பொன் பொருள் அனைத்தையும் கைப்பற்றி விட்டார்கள். ஆமா. கொண்ட கஷ்டம் என்னவோ அதுதான் நாரதா. கொண்ட கஷ்டம் என்னவோ பரம்பெற்ற சூரர்கள் அசுரர்களை சிறைப்பிடித்து கஷ்டப்படுறாங்க அவங்க. என்ன கஷ்டப்படுறாங்க அவர்களை. அது தாத்தா அது நாரதா. செய்தான் இந்த இடத்திலே சிறப்பாக தம்பி எனதாபிசூரன் தேவலோகம் சென்று இந்திரனிடம் சமர் செய்து அவரிடம் உள்ள அவரத்தை கைப்பற்றிக் கொண்டார். அப்படியா? வேற என்ன நடக்கிறது? அவன் இந்திரனிடம் போர் புரிந்தது மட்டுமில்லாமல் அதிபதியாகிய யமனிடம் சென்று போர் புரிந்து அவரிடம் உள்ள திரிசூலம் கைப்பற்றி விட்டான். அப்படியா? கைப்பற்றி விட்டான். ஆமா. அதுதான் நாரதா. அதாவது இந்திரன் யமனிடத்திலே பிடிங்கி என்ன செய்தான்? கொடுத்தான். அதுதான் நாரதா. சண்டை போட்டது மட்டுமில்லாமல் மிச்சமில்லாமல் அதோடு மட்டுமில்லாமல் உபயனிடம் சென்று சண்டையிட்டு அவர்களிடம் உள்ள பொன் பொருள் அனைத்தையும் கைப்பற்றி விட்டார். அப்படியா? ஆமா. நாங்கள் கொடுத்த வளமாகப்பட்டது இப்படி வந்து முடிந்துள்ளது. அதுதான் நாரதா. அந்த அதாவது மாதாபிசூரன் வரம்பெற்று யாவர் மூவர் யாருக்கு பேர்
இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். அதனால் என் மைத்துனராகிய வைகுந்த வாசல் கடன் அழைத்து வந்தால் அதற்கு ஒரு யோஜனை கிடைக்கும். அப்படியே தங்களுடைய வார்த்தையை செருமைக்கொண்டு உண்மைதான். அப்படியே போய் வருகிறேன் தாத்தா. அப்படியே போய் வருகிறேன் தாத்தா. சென்று வா நாரதா. அல்லது சிஷ்யா, என் தாத்தாவாகிய பரமக்கடவுள் என்னை வைகுண்டம் சென்று பரமசிவனாகப்பட்டவர் வைகுண்டம் சென்று என் தாத்தாவாகிய விஷ்ணுவை அழைத்து வர சொன்னார். அப்படி என்ன நம்ம எங்கே செல்ல வேண்டும்? வைகுண்டம் தன்னை நாடியே தாத்தாவாகிய மாலாய கண்ணனிடம் சென்று நான் வந்து செய்தியை உரைப்பாயாக. சொல்லலாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் திருப்பி போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்தார். இப்படியாக வாசராகிய மாலாய கண்ணன் சபைக்கு வருகிறார். கதை தர்பாரில் வருகின்ற போது சபைநாடி வந்தேன். ஆமாங்க. என்னுடைய மாதவனுக்கு தெரிந்த சபைக்கு யாரு சொல்லு சாமி. வைகுண்டமே கோயிலாக இருக்கக்கூடிய மாலாகிய கண்ணன் இருக்கின்ற. ஆமா. கண்ணன் என்றோம். கண்ணன் என்றும் கோவிந்தன் என்றும் மாதவன் என்றும் கோபாலன் என்றும் வைகுந்தன் சீனிவாசன் என்றும் ஆமா வெங்கடேச பெருமாள் என்றும் மாயவன் கேசவன் இப்படி நாமங்களை 108 நாமத்தை படைத்த மாலாகிய கண்ணன் தெரியும். மாலாகிய கண்ணன் மகாவிஷ்ணு தெரிஞ்சுக்கங்க.
சாமி யார் உங்களுக்கு சொன்னது? அதாவது சொல்ல வேண்டியது விட்டுட்டேன். வடமதுரை ஆண்டு வர இல்ல சாமி இரணியன் இரணியாச்சுதன் என்ற இரு அசுரர்கள் இரணியன் மனைவியாகிய நீலாவதி வைத்து கருவை உருவாக்கி எனது பேரனாகிய நாரதனை விட்டு ஹரே நமோ நாராயணா மந்திரத்தை உபதேசம் செய்யும்படி தெரிவித்தேன். அப்போது நீலாவதிக்கோ அழகான ஆண் குழந்தை பிறந்தது. 5 வயது ஆனதுடன் கல்விச்சாலையில் சேர்ந்து சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியரிடம் இரணியன் ஆகப்பட்டவன் இரணியன் நம என்று ஓதும்படியாக கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் பிரகலாதனே ஹரி நமோ நாராயணன். அப்போது இரணியனுக்கு கோபம் வந்துவிட்டது. பிரகலாதா அல்லும் பகலும் ஆறாமல் படிக்கு ஹரி நமோ என்ற நாராயண மந்திரத்தை ஊதுகிறாரே, இது நான் காட்டிய அந்த நாராயணன் எங்கே இருக்கிறார்? ஆமா, இது நான் கட்டி தூணாக்க இந்த தூணிலே அரியணன் இருக்கின்றானா பார்த்து சொல் என்று இரணியன் கேட்டான். அரியானவர் தூணில் இருப்பார், துடுப்பில் இருப்பார், எள்ளுக்குள் எண்ணெய் போல எங்கே இருப்பார். ஆமா தெரிவித்தார். அடித்து வாங்கினான். அப்போது இருக்கிறாரா என்று அடித்து வாங்கினான் இரணியன். ஆமா. அப்போது அரசு அவதாரம் எடுத்து நான் இரணியனை கொண்டு வாயில் பயிரை வைத்து அவன் உடலை கிழித்து உடல் நோயாக சூடிக்கொண்டு அப்போது பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தீங்க. அதுதான் வரும் அடுத்தது. பத்மாசுரனாகப்பட்டவன் கை வார மூணு பிட் பேப்பர் வச்சுக்கிறேன். பத்மாசுரனானவன் எனது மைத்துனை பரமக்கடவுளை தவம் செய்யும்படி சுவாமி நான் யார் சிரசில் தலையில் கையை வைத்தாலும் எரிந்து சாம்பலாக போக வேண்டும் என்று வார்த்தை கேட்டான். அன்னவன்
யார் எதை கேட்டாலும் கொடுப்பது வழக்கம். தந்துட்டாரு. ஆமா. உடனே கொடுத்து விட்டு உடனே பத்மாசுரன் சாமி நீங்கள் கொடுத்த வரம் பொய்யோ மெய்யோ என்று சோதிக்க வேண்டும் என்று பார்த்தான். அங்கு யாருமே இல்லை. உடனே பரமசிவன் அவர்தாங்கிறாரு. ஆமா தனியாக இருந்து தலையில கையை வைக்கணும் என்னடா மோசம் வந்தது என்று அவர் ஓட்டமாக காட்டுக்குள் ஓடினார். அவர் விடவே இல்லை. பிறகு அவர் ஒரு அறிவேலங்காட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். ஆமா எனது மைத்துனான சூரனாவும் மேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்கடா உருவெடுத்து காய்களை தின்று வந்தான். ஆடு உருவெடுத்து அந்த காட்டையை அழித்து கொண்டு போகிறான். அந்த நேரத்திலே எனது மைத்துனாகப்பட்டவர் என்னை கோரி மைத்துனா ஹரிகிரி நாராயணா மாயவா கேசவா என்று காக்க வேண்டும் நினைத்தார். நான் பார்த்தேன் மைத்துனருக்கு ஆபத்து வந்தது என்று நான் என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? அழகான மோகன் ஒரு ரூபாய் எடுத்து ஆமா பத்தாசுரம் பண்ணால போய் நின்ன. ஆமா அப்போது அந்த சூரன் முன் நின்று என்னை பார்த்து உடனே பெண்ணே என்னை சேரவா, எனக்கு காமம் மேலிடுறது, என் அருகே வா என்று வைத்தான். நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? நீ என்னை சேர வேண்டும் என்றால் நீராடி குளித்துட்டு வா, நீ அசுசமாக இருக்கிறாய் என்று சொன்னேன். உடனே அவன் குளிக்க சென்ற போது தண்ணீர் இல்லாம ஆமா மறுபடியும் ஓடி வந்து பெண்ணே கண்ணே காம மதியாக என்னிடத்தில் தெரிவித்தான். நானு ஆமா குட்டியாவது ஆடு குழந்தையாவது மாட்டு குழந்தையாவது நீர் எடுத்து கொண்டு வா. ஆமா அந்த பாவம் நீங்கிடும். ஆமா அந்த தோஷம் நீங்கிடும் என்று சொன்னேன். உடனே அவன் அந்த ஓடினான். ஆமா ஓடினான். காட்டுக்குழந்தை நான் உண்டாக்கினேன். ஆமா சிறிதளவு தண்ணீர். ஆமா உடனே வந்து அப்பா நீ தலையில் தேய்த்து கொண்டு என்னிடம் சேரவா என்று தெரிவித்தேன். உடனே அந்த அசுரன் என் மீது ஆசையால் அவன் தலையிலே மறந்து அவன் தலையிலே தேய்த்தான். ஓடி வந்து எப்படி என்னை காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்டார். நான் மோகினி உருவம் எடுத்து காப்பாத்தினேன். அந்த உருவத்தை எடுக்க சொன்னார். உடனே பொண்ணாக உருவம் எடுத்தேன். உடனே ஒரு புள்ள குத்துட்டு போட்டாரு. ஆமா அரிக்கும் சிவனுக்கு பிறகுதான் ஐயனார் பொண்ணு பேர் வச்சு அதுதான் வருவோம். வைகுண்டத்தில் அமருவோம். வைகுண்டத்தில் அமருவோம். வைகுண்டத்தில் அமருவோம். யாரு நாரதா அப்போல சாமி இப்படி வந்து போய் காமி உன் பேரை வந்துக்கலாம் சாமி வைக்க வந்து சந்தோஷம். இது 100 ஆண்டு 10 ஆண்டு வாழ்க. பாதமணிந்த நாரதா கொண்டபடியால் என்றென்றைக்கும் சுபேஷமாக இருப்போம். ஆனால் என்னை நாடி இருந்தவர்கள் தெரிவிக்கிறார்.
முக்கந்தாரேக பரம கடவுள் உன்னை அழைத்திருக்கின்றார். அப்படியா? ஆமா. இவனுக்கு என்ன துன்பமே சிவனுக்கு அப்படியேப்பட்ட துன்பம் எப்படி வந்தது? அது தாத்தா சேரி ஒன்று அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் தாத்தாவாகிய பரமசிவன் உன்னை அழைத்திருக்கின்றார். அதனால் நீ சென்று கண்டு கொள்வாயாக. அப்படியே சென்று கண்டு கொள்கிறேன். நான் சென்று வருகிறேன் தாத்தா. பார்த்துட்டு போய் நான் இருந்தேன். நீங்க தான் பாலம் பண்ணிட்டு மாதிரி அதாவது மாமா வந்திருக்காரு. மாமா சொல்லு சாமி, சொல்லுப்பா. அநேக கோடி வந்தான் என்னுடைய ஆதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக தெரிவித்து விட சுபாட்சமாக வாழ கடவுள். விவரமாக தெரிவிக்கிறேன். நான் என்னுடைய முகம் வாடி இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆமா, நான் சொல்வதற்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த
வாதாபி இனதாவர்கள் 2 சூரர்கள் அசுரர்கள் என்னிடத்தில் வந்து தபம் செய்து தபம் செய்து கொண்டிருக்கும் போது சாகாத வரத்தை கேட்டார்கள். நான் அவரு கஜா போயிலோட குத்துட்டு இருப்பாரு. அவங்க என்ன பண்றாங்க தெரிவிக்கிறேன். அரக்கர் தன்னையே நாம மூர்க்கமாய் கொள்வதற்கு அரக்கர் தன்னையே நாம மூர்க்கமாய் கொள்வதற்கு அரக்கர் தன்னையே நாம மூர்க்கமாய் கொள்வதற்கு அரக்கர் தன்னையே நாம மூர்க்கமாய் அந்த அரக்கராகப்பட்டவர்கள் வரம் பெற்று தேவர் மூவர் எல்லாரும் இம்சப்படுத்திக் கொண்டு சிறை வைத்துக் கொண்டிருக்கார். அண்ணவனை கொல்ல நீங்க தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். இந்த உலகில் யார் வல்லவர் என்று உனக்கு தெரியும். அந்த கஜானாலும் முடியாது. வேற யாரால முடியும்? அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். சொல்லிக் கொண்டு வர அங்கே கேளு. வந்து கேக்குறான்னு வரத்து கொடுத்துட்டு தேவர மூற புற இது போய் சரியில போட்டா எல்லாரும் சிறை பிடிச்சு இதே தொய்தான் அடிக்கிறான். இதே தொய்தான் உனக்கு மரம் கொடுப்பது என்னுடைய வழக்கம். அதனால் காத்து வச்சு புது உன்னுடைய வழக்கம். நீதான் காப்பாத்தணும். மைத்தனா உலகமே அழிந்து போய்
ஆயுள் சூரனை அடக்கி விழுங்கிக் கொண்டு வெளிச்சம் இல்லாமல் ஆகிவிட்டார். அதனால் வேண்டியதாகிவிட்டது. வரம் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் மைத்துனா? நீதான் ஒரு வழி சொல்லணும். தெரிவிக்கின்றேன் வாங்க. மைத்துனா, அப்பனே கொண்ட தும்பை, அப்பனே கொண்ட தும்பை அழிந்திட்ட மரணக்கேளாய். அது மைத்துனா, அந்த கம்புமா முழுவதையாலும் தெரிவித்தார். அதிலே வீரர் மணியன் தானோதிக்கு வாதாபி சூரனை மடிப்பார். அல்லவா மைத்துனா? கேளு மைத்துனா, என்ன வார்த்தை தெரிவித்தாய்? அதாவது அதாவது இந்த வாதாபி அனதாபி சூரர்களை என்ன செய்யணும்னா அன்னவரை வெளியே வேண்டுமானால் வேண்டுமென்றால் என் தங்கையான கேளு மைத்துனா, அல்லவா மைத்துனா? அசுரர்களாகிய வாதாபி அனதாபி சூரர்கள் உன்னிடம் வர வாங்க வருகிற போது எல்லாம் நடக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் உனக்கு தெரியும். சரஸ்வதியை அழைத்து அசுரர்கள் வாங்கக்கூடிய அரங்களிலே அக்னி ஒன்றை அவர்கள் நாளில் வராமல் தடுத்து நிறுத்த சொன்னேன். அதேபோல் அந்த அசுரர்கள் அக்னியை மறந்து தபம் செய்து நாங்களிடம் வரம் வாங்கி கொண்டு போனார்கள். ஆகையால் அவர்கள் சம்பாரம் சொல்ல வேண்டும் செய்ய வேண்டுமானால் மேலுகிரியின் சார்பில் ஜம்பு நதிக்கரையில் தீர்த்தக்கரையில் ஜம்பு மகரிஷி என்ற முனிவர் அன்னவருக்கு உன் மகளாகிய அசியந்தியை திருமணம் செய்து வைத்து அவர்கள் சமையலோடு ஒரு யாகம் செய்தால் அதில் ஒரு புத்திரன் அன்னவளால் அந்த வாதாபி எனதாபி சூழல்களை சம்மாரம் செய்யலாம் வைத்துனா. இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. என் தங்கையான உமா பார்வதி வர வைத்து அனுப்பு சொல்லு. அல்லவா மைத்துனா? கேளு மைத்துனா, நாங்கள் சொல்லுகிற பிரகாரம் ஜம்பு நதி கரைக்கு சென்று ஜம்பு மகரிஷியை கண்டு இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லி முடிப்பதற்கு யாரை நியாயமனம் செய்வது என்று செய்யும் விதம் எப்படியாவது நீங்க தான் விவரமாக தெரிவிக்கின்றேன். கேளும் எனது மைத்துனா, அல்லவா மைத்துனா? வாதாபி எனதாபி அசுரர்களை கொல்ல நாம் சொல்லலாகாது. ஏனென்றால் நாம் வரத்தை கொடுத்து விட்டு நாமே அவர்களை நீதிக்கு புறமானது. ஆகையால் எனது தங்கை பரமேஸ்வரியை மறு அவதாரம் ஸ்ரீ காமாட்சியாக அவதாரம் எடுத்து அவளோடு சில பூதங்களையும் அஷ்ட பைரவர்களையும் இன்னும் பல தேவர்களையும் உன் மகள் அசேந்தியும் அனுப்பி விவாகம் செய்வித்து ஜம்ம அரிசியும் உன் மகள் அசேந்தியும் தம்பையிலாக ஒரு யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகத்தில் என் தங்கை அணிந்திருக்கக்கூடிய செங்கை நீர் புஷ்ப மாலையை கயிற்றி அந்த யாக குண்டத்தில் ஆரிதியாக போட்டால் உடனே அந்த யாகத்தில் புத்திரன் உயிர்ப்பான். புத்திரனுக்கு வள்ளியன் என்ற நாமத்தை விட்டு அண்ணனுக்கு ஜம்மரிசினாலே கல்விக்கானம், ஏனை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்தை முதலிய சகல சாஸ்திரங்களையும் கற்பித்து 5 வயது வந்தவுடன் தேவேந்திர மகளை திருமணம் செய்து அன்னவர்களுக்கு அவ்விடம் உலகம் உண்டாக்கி இடத்திற்கு ருத்ரபூமி என்று நாமதேயமிட்டு அரசு பணிபடி செய்வித்து அன்னவருக்கு உதிக்கும் பிள்ளைகளோடும் சேனைகளோடும் அசுரர்கள் நகரம் சென்று அசுரரை மடித்து வதைப்பிற்கு துணையாக என் தங்கை பரமேஸ்வரி மறு அவதாரம் எடுத்து ஸ்ரீ காமாட்சியாக அம்மனாக உருமாறி அன்னவருக்கு குலதெய்வமாக நின்று அவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துன்பு அணுகாமலும் எந்த இடர் நேராமலும் பக்கத்துணை இருந்து பாதுகாத்து அவர்கள் அருகிலே இருந்து ஆதரித்து வந்தார். அந்த அசுரர்களை வீரவண்ணியன் ஜெயம் பெற்று வருவார். தேவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பங்களை சொன்னபடியே அப்படியானால் நீ சொல்றபடியே காமாட்சியாக உருவ மாறி செய்து அதை செய்து வருகிறேன்.
தாயே பார்வதா அண்ணன் சொன்ன வார்த்தைப்படி உன் அண்ணன் சொன்ன வார்த்தைப்படி உன்னை நீயோ என்ன உன் உருவத்தை மாற்றி கொண்டு காமாட்சியாக சென்று வந்தால் பிறகு நடப்பதை நான் சொல்கிறேன். என் பாக்கிய சுவாமி நான் சென்று என் உருவத்தை மாற்றி காமாட்சியாக உருவெடுத்து வருகிறேன் சுவாமி. என்று வருவாய் பாருங்கள். சொல்ல கூட இப்படியாக மாலாகிய கண்ணன் வார்த்தைப்படிக்கு பரமத்திரவரானவர் இடபாகத்தில் இருந்த உமா பார்வதி அழைத்து நீ சொன்ன காமாட்சியாக வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அந்த அசுரரை அழித்து தேவரை சிறைப்படுத்தப்படும் என்று வார்த்தையை கேட்ட அம்மனாகப்பட்டது. சொல்படியே நான் காமாட்சியாக உருவெடுத்து வருகிறேன் என்று செல்ல இக்கதை இன்றோடு நிறுத்தப்பட்டது. இன்று இரவு அம்மனாகப்பட்டது உருவத்தை மாற்றி சொன்ன காமாட்சி அம்மனாக வருவதும் வன்னியின் பிறப்பு வன்னியின் திரு கல்யாணம் நடைபெறுவதால் அனைவரும் இந்த நாடகத்தை காணும்படி கேட்டு ஒருவர் நன்றி வணக்கம்.